எந்த இடத்துல உங்களுடைய கடன் ஆரம்பிச்சுன்னு சொல்லுங்க. கடன் அப்படிங்கிறது இல்லாம யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பாட்டா இருந்தா கூட 27, 29, 31, 33 வரைக்கும்லாம் கல்யாணம் முடிக்காம இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய கிரெடிட் பேட்டர்ன் பார்த்துருக்கீங்களா? அதாவது கிரெடிட் பேட்டர்ன் அப்படிங்கிற சென்ஸ், நம்ம எல்லாருமே ஒரு ஒரு கோல் வச்சுருப்போம். ஒரு யங்ஸ்டராக இருக்கும்போது, ஒரு மென்னாக இருக்கட்டும், உமனாக இருக்கட்டும், ஃபேமிலின்னு எனக்கு ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய கடனை ஃபுல்லாத்தையும் அடைச்சிட்டு கடனே இல்லாமல் இருக்கும்போது தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரீம் வச்சுருப்பாங்க. 27, 29, 31, 33 வரைக்கும்லாம் கல்யாணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒரு சில பேர் நீங்கள் ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணுங்கள், எந்த இடத்துல உங்களுடைய கடன் ஆரம்பிச்சின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களுடைய யங்ஸ்டராக இருக்கும்போது, நீங்கள் படிக்கும்போது எனக்காக ஃபேமிலி கடன் வாங்கியிருக்காங்க, இப்போ நான் வேலைக்கு போய் இந்த கடனை ஃபுல்லாத்தையும் நான் அடைச்சி நெல் பண்ணிவிட்டு தென் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் மை லைஃப் ஃப்ரம் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருப்போம். அந்த இடத்துல வீட்டில் ஒரு கேட் போடுவாங்க, நீ எவ்வளோ நாளைக்கு இப்படியே கல்யாணம் பண்ணாமல் இருப்ப, கல்யாணம் பண்ண. கடன் யார் இல்லாமல் யார் இருக்கா? எல்லாருக்குமே கடன் இருக்குது. சின்ன 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்கலேருந்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க வரைக்கும் கடன் இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு எமோஷனலாக அவங்கள உள்ள புஷ் பண்ணும்போது நீங்கள் அக்ரி பண்ணிடுவீங்க. அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, கடன் அப்படிங்கிறது இல்லாமல் யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பாட்டாக இருந்தால் கூட நமக்கு லைஃப்பில் அது ஒரு பார்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவே முக்கியமான மெயின் பார்ட்டு கிடையாது. லைஃப்பில் கடன் இட்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட். இப்போ நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதம் இப்போ நான் எக்ஸாம்பிள், நான் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு கடன் வாங்கியிருக்கேன். 5 lakhs செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த கல்யாணத்துக்கான இஎம்ஐ கல்யாணம் முடித்த முதல் மாதத்துலேருந்தே நான் கட்ட ஆரம்பிச்சிருப்பேன். இதை தவிர்த்து நான் படிக்கும்போது வாங்கின கடன், வீடு கட்டுறதுக்கு வாங்கின கடன், இல்லை பர்சனல் லோன் ஏதாவது இருந்ததுன்னா இது எல்லாமே எக்ஸிஸ்டிங் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த அடிஷன் டு தட் நீங்கள் கல்யாணத்துக்கு வாங்கின கடனையும் சேர்த்து கட்ட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சே ஒரு கடன் நோயிங்கி எடுக்கிறீங்க. இல்லை சார், வாழ்க்கையில் நான் ஒரு தடவை தான் கல்யாணம் முடிக்க போகிறேன் நான், அப்போது நான் வந்து என்னுடைய விருப்பப்படி, என்னுடைய மனைவியோடைய விருப்பப்படி நான் நல்லபடியாக கல்யாணம் முடிக்கணும். அஃப்கோர்ஸ் நல்லபடியாக கல்யாணம் முடிக்கணும், அதுக்கான செலவுகளை நீங்கள் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே தெரியும்ல. இப்போ 23 வயசுல நீங்கள் ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம்ல. நம்ம அதை பண்ண மாட்டோம். ஏன் இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், 40 வயசு 45 வயசு இருக்கக்கூடியவங்க கூட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னா, நான் தான் போன வருஷம் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன், பட் ஆனால் எனக்கு எந்த வகையிலுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, எனக்கு லாஸ்ட் இயர் எனக்கு எதுவுமே ஆகலை. நெக்ஸ்ட் இயரே பாருங்கள், தேர் மைட் பி சம்திங், ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும். 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய் ஹெல்த்துக்காக அவங்க செலவு பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துலையும் அந்த ஹெல்த்துக்காக நீங்கள் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது நீங்கள் செலவு பண்ணும்போது உங்கள் ஜுவல்லை போய் ப்ளச் பண்ணுவீங்க, இல்லை ஜுவல்லை விற்பீங்க, இல்லை உங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அடமானம் வைக்கிறீங்க, இல்லை அடுத்தவங்கள்ட்ட ஒரு கைமாற்று கடனாவது வாங்குறீங்க. அப்போ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சொன்னது இட் இஸ் அ பிளான்டு. உங்களுக்கு வரப்போகிற விஷயங்களுக்காக நீங்கள் முன்னாடியே காசை சேமித்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அதை நம்ம நோயிங்லி நம்ம தவிர்க்கிறதுனால வரக்கூடிய கடன். ரெண்டாவது நான் சொன்னது உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு விபத்தோ இல்லை திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அந்த டயத்தில் என்கிட்ட எனக்காக என்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாலிசி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அந்த கடனை எப்படி உருவாக்குறோம்? நம்ம தெரிஞ்சே தான் உருவாக்குறோம். இப்போ இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஒரே பேரலல் ட்ராக்கில் கொண்டு போகிறோம். எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே என்கிட்ட இருந்த ஒரு பஞ்ச் ஆஃப் கடன் இருக்குது, அதை தவிர்த்து கல்யாணத்துக்கு நான் வாங்கின கடன் இருக்குது, இப்போ எனக்கு உருவான அந்த எமர்ஜென்சி ஃபண்டிங், ஃபினான்ஷியல் ரெக்யர்மெண்ட், மெடிக்கல் எமர்ஜென்சி, இப்போ இதுவும் ஒரு கடன் இருக்குது. அப்போ சொல்லுங்கள், இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை கடனில் யூஸ் பண்ணுறோம். ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ், சேலரின்னு ஒன்று தான் வரும். பட் ஆனால் உங்களுக்கு செலவு எத்தனை ஓட்டையில் போகுது பார்த்தீங்களா? இஎம்ஐயில் போகுது, மந்த்லி எக்ஸ்பென்சஸில் போகுது, இதையும் தாண்டி நம்ம பர்பஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணக்கூடிய நோயிங்லி வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ்லேயும் போகுது. ஸோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் டே டு டே லைஃப்பில் நான் என்ன செலவு பண்ணணும், நான் என்ன செலவு எனக்கு வரப்போகுது ஃபோர்காஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பராக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் we can able to do lot of things in our personal finance.
தேங்க்யூ.